ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல நின்று அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் என் தம்பி கல்யாணத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய இன்புட்ஸ் போடுற மாதிரி இருந்தது. ஸோ நாங்களே மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்து, நாங்களே மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து, சாரீ ட்ராப்பிஸ்ட்டாக இருந்து, எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சு வரவங்கள கூப்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் இருந்தது. இது ஒரு மினிமலிஸ்டான கல்யாணம்னு சொல்லலாம். வீட்டில் இருக்க ரொம்ப ஒரு கொஞ்சம் க்ளோஸ் சரௌண்டிங்ஸ் மட்டும் வச்சு தான் அந்த கல்யாணம் நடந்தது. அப்படி இருந்துமே எங்களுக்கு நிறைய வேலை இருந்தது. ஸோ அந்த ஒரு நாளை தான் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸை தான் இந்த விலாகில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு ஹல்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாலையிலேருந்து எல்லாமே நாங்கள் வீட்டில் தான் செஞ்சோம், பூ வாங்கிட்டு. ஸோ எல்லோரும் பெரியவங்களெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை சேரில் உட்கார சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நலுங்கெலாம் வச்சாங்க. ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ அதே தான் இங்கே நடந்தது. ஸோ அதோட கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இவங்க பண்ணுற ரிச்சுவல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டி நாங்கள் நைட்டே போட்டுருவோம். அதுவும் மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் தான் போடுவாங்க. ஸோ அப்படின்ற இடத்துல நான் இருந்ததுனால நானே போட்டுட்டேன். அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு நைட்டி போட்டுட்டு எந்த மேக்கப்புமே பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதை அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நாள் நான் இப்படி தான் இருந்தேன். என்னால் என்னையவே எந்த ஒரு ட்ரெஸ் மாற்றியோ மேக்கப் போட்டு பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு ரிச்சுவல் தான். துணை மாப்பிள்ளை இல்லை துணை பொண்ணு உட்கார வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு கல்யாண வயசில் இருக்கவங்க. அந்த மாதிரி என்னோடய கசின் நெக்ஸ்ட்டு மேரேஜ்க்கு ரெடியாக இருக்காப்புல. அதனால் அவரை உட்கார வச்சுட்டு எல்லோரும் அவருக்கு நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பிரியாணி செய்கிறதுக்கு இருக்க எல்லா பொருளையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெஜிடபிள்ஸ், இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாமே அன்றைக்கி மிட் நைட் வரைக்கும் அந்த வேலை போயிட்டே இருந்தது. செம கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக நாங்களே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது தான். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. என்னோடய மாமியார் தான் என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கு தாலி கட்டினாங்க. இதுக்கப்புறம் நடந்த எல்லா ரிச்சுவல்ஸுமே நான் உங்களுக்கு வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள்.
அந்த டேவே வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக டயர்டாக முடிஞ்சுது. யாரை பார்த்தோம் யாரை பார்க்கல அன்றைக்கி என்ன நடந்துச்சு எதுவுமே இன்னுமே எனக்கு வந்து மைண்டில் இல்லை. இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது. இதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு சில கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போவுமே வந்துட்டு என்னால் உட்காரக்கூட முடியல, செம்ம டயர்டு. நான் படுத்து தூங்கிட்டே நினைக்கிறேன். இது எல்லாமே நடந்தது எதுவுமே எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு டிப்பிக்கலாக நடக்கும் இல்லையா, பானைக்குள்ளே மோதிரத்தை போட்டு எடுக்கிறது, அது நிறைய டைம் யார் எடுக்கிறான்னு பார்க்குறது, அந்த மாதிரி வந்து கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக அந்த டே முடிஞ்சுது. கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. இந்த வீடியோ எடுத்து 6 to 7 months ஆகிடுச்சு. மேபி இது எங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு மெமரியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான விலாக்ஸ், ஃபங்க்ஷன் விலாக்ஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணலாம். Bye for now. Subscribe for more videos. Bye.